வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. லாஸ்ட் இயர் 2024 தமிழ்நாடு டெட் பேப்பர் 2ல் ஃபொனட்டிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் கேட்டிருந்தாங்க. அந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு ஒரு மார்க் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாபிக் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அந்த லாஸ்ட் இயர் எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்தாங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்தாங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். டிப்தாங்க்கு முன்னாடி மோனோப்தாங் அப்படின்னா என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ வவல் நம்மளுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வவல் 5 வவல் இருக்குது. ஏ, இ, ஐ, ஓ, யூ. இப்போ நம்ம ஏவை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஏ. ஈயை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இ. ஐயை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஐ. ஓவை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஓ. யூவை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூ. ஸோ அப்போ நம்ம ஒரு வவலுடைய சவுண்டு கேட்டதுன்னா அதை மோனோப்தாங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோனோனா சிங்கிள் ஆர் ஒன்னுன்னு அர்த்தம். மோனோனா என்ன அர்த்தம்? ஒன்னுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வவலுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா மோனோப்தாங். ஒரு வவலுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பேருனா மோனோப்தாங். இது கூட இந்த இயர் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அப்போ டைப்தாங் அப்படின்னா என்ன, டிப்தாங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 வவல் ப்ரொனவுன்ஸ்டு டுகெதர். 2 வவல் ஒன்னா சேர்ந்து அதை நம்ம உச்சரிச்சோன்னா அதுக்கு பேர் தான் டிப்தாங். ரைட்? ஸோ ஏன் டை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா டைனா 2, அதை நம்ம டிப்தாங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 2. அப்போ 2 வவலை ஒன்னா உச்சரிச்சோன்னா அதுக்கு என்ன பேருனா டிப்தாங் அப்படின்னு பேர். அப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆயில். இதில் எத்தனை வவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்ற ஒரு வவல் இருக்குது, ஐ அப்படின்ற ஒரு வவல் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ஓ, ஐ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே ஒன்றா வந்திருக்கு இல்லையா? இப்போ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஆயில். அப்போ உங்களுக்கு என்ன சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஐ சவுண்ட் வருது. அப்போ இந்த 2 வவலையும் ஒன்றா சேர்த்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டிப்தாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆயில் அப்படின்னு சவுண்ட் வருது. இந்த மாதிரி எத்தனை டிப்தாங் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 டிப்தாங் இருக்குது. எத்தனை இருக்குது? 8 டிப்தாங் இருக்குது. அது என்ன அப்படின்றதும் அதோடைய சிம்பிள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிப்தாங்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் 2 வவல் ப்ரொனவுன்ஸ்டு டுகெதர். அதாவது 2 வவலை ஒன்றா சேர்த்து உச்சரிச்சோன்னா அதுக்கு பேர் என்னது? நம்ம டிப்தாங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபொனட்டிக்ஸில் இது ஒரு செக்ஷன், வவல் ரிலேட்டடான ஒரு செக்ஷன் தான் இது. ரைட், ஓகே. இன்னொரு கொஸ்டின் பாருங்க. டிப்தாங். டிப்தாங்க இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க, கிளைடிங் வவல்ஸ்னு கூப்பிடுவாங்க. டிப்தாங்க்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைடிங் வவல்ஸ். ஏன் இதை கிளைடிங் வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு வவலுடைய சத்தம் வந்து இன்னொரு வவலுக்கு ட்ராவல் ஆகும், மூவ் ஆகும். ஓய் அப்படின்னு. ரைட்? இப்போ பாருங்க, ஆயில் இருக்கு இல்லையா? இந்த வவல்ல இருந்து இந்த வவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும், மூவ் ஆகும். அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைடிங் வவல்ஸ். கிளைடிங் வவல்ஸ்னால் அப்படியே சரியறது, அப்படியே சரிஞ்சு போகிறது. அப்போ ஒரு வவல்லேருந்து இன்னொரு வவலுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி அது ட்ராவல் ஆகுதுன்னு. இப்போ இங்கே பாருங்கள், காமன் டிப்தாங் இன் இங்கிலீஷ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 இருக்குது. ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், இதான் அதோடைய சிம்பிள். பார்த்தீங்கன்னா ஐ மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஈயை வந்து இன்வெர்ஸில் போட்ட மாதிரி இருக்கும். ஈயை வந்து ஸோ இன்வெர்ஸில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரியல், கிளியர். ரைட்? ரியல், கிளியர். ஸோ இதில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈய ஈலேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்க, ஆக்கு போகுது. அதான் ரியல், கிளியர் அப்படின்னு போகுது. ஸோ அப்போ இந்த சவுண்ட்லேருந்து எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்க, ஈலேருந்து ஆ போகுது, ரியல் அப்படின்னு போகுது. இப்போ அடுத்த சவுண்டு பாருங்க. ஸோ இந்த சிம்பிள் பாருங்கள், மறுபடியும் நம்மளுக்கு ஈயை இன்வெர்ஸ் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து யூ ஷேப்பில் இருக்கு இல்லையா? கோட் 0. அப்போ இது என்ன சவுண்டு பாருங்கள்? கோட்.
ஓ, ஜீரோ, ஓ, ஓ அப்படின்ற சவுண்டோட வருது. இப்போ பாருங்க, ஸ்லோ, ஓ, அந்த ஓ சேர்ந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு சவுண்ட் வருது. இப்போ பாருங்க, ஸோ இதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா ஓ சவுண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த சிம்பிள் பாருங்க, இ அதுக்கப்புறம் ஐ வர்ற மாதிரி இருக்கு. சே, டேபிள் அப்படின்னு வருது இல்லையா, அப்போ ஏ, ஏஇ. ஸோ சே, ஏலேருந்து இ ட்ராவல் பண்ணுது, ஏலேருந்து இ ட்ராவல் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மறுபடியும் இ ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க, சாரி இ அதுக்கப்புறம் இயை வந்து ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. வேர், பியர், வேர், பியர். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏ, ஏலேருந்து ஆ, ஏலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு போகுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யூ அதுக்கப்புறம் வந்து ஈயை வந்து ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ உவ, புவர் அந்த மாதிரி இருக்கு, இல்லைனா உவ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஊ ஆ இல்லைனா உவ ஆ அப்படின்னு வரும் அந்த சவுண்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ ஐ. இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இதை பார்க்கறதுக்கு ஐ மாதிரியே இருக்கு உங்களுக்கு, ரைட்? ஸோ இது ஒரு டிப் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த மாதிரி இதை தான் நம்ம பார்த்தோம், ஓய். ஸோ இது இந்த சி மாதிரி இருக்கு இல்லையா, இது ஓன்ற சவுண்டு மாதிரி வரும். ஓ அந்த வாயை குவிச்சு சொல்கிற மாதிரி ஓ அப்படி சவுண்டு வரும். ஆயில், சாயில், சாய்ஸ் அது மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏயு, ஆவ் இல்லைனா ஆவ். இந்த மாதிரி சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிப் தாங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன காம்பினேஷன் பார்த்துருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இயர், அதுக்கு எக்ஸாம்பிள் டியர். அடுத்தது பாருங்க, ஓ, ஹோம், ரோம், ரூம், இது எல்லாமே ஓ. அடுத்தது பாருங்க, இஐ காம்பினேஷன்ல ஏஜ், ஏஜ். அடுத்தது ஏ, ஏ, ஏர், ஹியர், கேர், பியர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி பாருங்க, உவர், புவர், லுவர், மோர், ஷுவர், கியூவர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஐ பாருங்க, மைல்ட், சைன், டை அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஆயிலுக்கு ஆயில், சாயில், சாய்ஸ், மாய்ஸ்ட் இந்த மாதிரி சவுண்டில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆவுல், நவ், மவுண்ட், டவுன், கவ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 டிப் தாங்க இருக்குது. இதில் நம்ம எதெல்லாம் எக்ஸாமுக்கு படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோரோவர் நீங்கள் எல்லா ஜென்ரல் கேட்டகரியில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இங்கிலீஷ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க இந்த டாபிக் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபோனடிக்ஸ் தெரியும்னா வச்சுங்க. இப்போ நார்மலாக வேறு ஏதாவது மேஜர்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா, இப்போ இதை நீங்கள் இந்த டாப்பிக்லேருந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாங்க, மறுபடியும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மோரோவர் இந்த சிம்பிள், நெக்ஸ்ட் ஒன் மூமெண்ட், எந்த வார்த்தையிலேருந்து எந்த வார்த்தைக்கு மூவ் ஆகுது அந்த சிம்பிளையே ஞாபகம் வச்சுங்க. தமிழில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரியல், கிளியர், கோட், ஜீரோ, கோட், ஓ, சே, டேபிள், வேர், பியர், டோர், கியூர், ஃபைவ், ரைடு, பாய், நாய்ஸ், ஹவ், சவுண்ட். ஸோ இதெல்லாம் பாருங்கள் அவு அப்படின்ற சவுண்டோடு வருது பாருங்கள், ரைட்? ஸோ இது ரிலேட்டடாக ஒரு காமன் டிப் தாங்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இயர், டியர், சியர், இயர், நியர், ஷியர், ஷேர், லியர், ஃபியர், ஹியர், ஹியர், குயர், கிளியர், வியர், வேர், ஃப்ரியர், டியர், டீர், மியர், சியர், சியர், சீர். ஸோ இது எல்லாமே என்ன சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இயர் அப்படின்ற சவுண்டோட வருது. என்ன சவுண்டோட வருது? இயர் அப்படின்ற சவுண்டோட வருது. இந்த இடத்துல ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐனா இந்த ஐக்கு போயிடாதீங்க. நீங்கள் ஐனா இந்த ஐக்கு போயிடாதீங்க. இந்த ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சவுண்டு வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவ். ஸோ அவ் மோஸ்ட்டாக இது வந்து யூ சவுண்ட்லேயே வரும். ஹோம், ரூம், ரோம், ஸ்லோ, ஸ்லோ, டோன், ஓக், நோ, நவ், அது நோ, நோ, ஹோப், ஓஃப், ஹோல்டு,
ஹோல்டு. ஸோ இது எல்லாமே என்ன சவுண்ட் நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓ சவுண்ட் வரும். ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ஏஜ், எய்ம், ட்ரே, ஏக், எய்ட், சே, ஏப், ஃப்ரைட், ஸ்லே, ஃபேட், பெய்டு, பே, லேட், ரைட், பிரே, சேம், லேட், பேட், பைட், நேம், சேபிள், டேல், டெய்ல். ஸோ இது எல்லாம் என்ன சவுண்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏய் அப்படின்ற சவுண்ட் வருது. பை ப்ராக்டிஸ் இது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அந்த ஒரு மார்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. அப்போ பார்த்துட்டீங்க இல்லையா? அப்போ இது ஒரு மூணாவது டிப்தாங், காமன் யூஸ்டு டிப்தாங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏ, ஏலேருந்து ஆ. இயர், ஹியர், கேர், பியர், பியர், சேர், ரியர், ரேர், வியர், வேர், வேர், லேயர், பியர், பேர், டியர், டேர், லேயர், ஸ்கேர்ஸ், ஹேர், ஹேர். ஸோ இதெல்லாம் என்ன சவுண்டில் அப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஆ வரைக்கும் போகுது. ரைட். இது ஏ ஆ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈலேருந்து ஆக்கு போச்சு, அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஈயா. ரியல் பாருங்க. ரியல், ரியல் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா இய, ரியல், இய அப்படின்னு போதும். இதை இங்கே பாருங்க. ரியர், ஏ ஆ அப்படின்னு போகும். ரைட். ஏ ஆ அப்படின்னு போகும். ஸோ அதனால அதை கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும். ரிய அப்படின்னு போகும், ரியல், இ ஆ அப்படின்னு போகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் கவனிச்சு வச்சுக்கணும். இங்கே பாருங்க. நியர், ஹியர், கிளியர், டியர், நியர், சியர் அப்படின்னு போகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யுவர், உவ ஆ. புவர், லிவர், மூர், ஷுவர், கியூவர், ட்ரூவர், டுவர், டிவல், டிவில், நியூவர், டூயர், டிவர், ஸ்டீவார்ட், ஸ்டீவர், சாரி சீவர். ஸோ இது எல்லாமே என்ன சவுண்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உவ அப்படின்ற சவுண்டில் வருது. நெக்ஸ்ட் ஒன் மைல்ட், ஐ சவுண்டில். அடுத்தது ஆறாவது மைல்ட், சை, ஃப்ளைஸ். இந்த பாருங்க ஐ, ஐ அப்படின்ற சவுண்டில் வருது. கைண்ட், ஹைட், ஃப்ரை, பைண்ட், தை, ஐ, ஐ. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சார் ரெண்டு வவல் இல்லை, ரெண்டு வவல் ஒன்றா சேர்ந்தால் தான் நீங்கள் வந்து டிப்தாங் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனட்டிக்ஸில் இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவல் வந்திருக்கும். அதனால தான் அது கொஸ்டினாக கேட்பாங்க. ரைட். அப்போ இங்கே பாருங்கள். மைண்ட், உங்களுக்கு சவுண்ட் வருது பாருங்கள். ஐயோட சவுண்ட் வருது. ரைட். ஸோ மைண்ட், ஸ்லைட். ஸோ கான்சனன்ட் லெட்டர் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்பொழுதும் அதில் வந்து வவ்வலுடைய சவுண்டு உச்சரிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள். ஹானஸ்ட், இது எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஹச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனஸ்ட். ஸோ வவ்வலுடைய சவுண்டில் தான் அது உச்சரிப்பாகும். அதேமாதிரி தான் சில கான்சனன்ட்டு ஒரு வவ்வலோட சேரும்போது அதோடைய உச்சரிப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வவ்வலுடைய சவுண்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே என்ன கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா, என்னடா ஒரே ஒரு வவ்வல் தான் இருக்குது, டிப்தாங்னா வந்து ரெண்டு இருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே ஏதாவது அது மருவி இருக்கும், அதாவது மறைஞ்சி இருக்கும். ரைட். மைண்ட், ஸ்லைட், ஸ்லைட், டைம், டைம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடுத்தது இதுதான் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆயிலுக்கு. ஸோ ஓய் அப்படின்றது இது மோஸ்ட்டாக எப்படி சவுண்ட் வரும்னா ஓ மாதிரி சவுண்ட் வரும். இது யூ சவுண்ட் வரும். ரைட். ஆயில், சாயில், சாய்ஸ், மாய்ஸ்ட், ஜாய்ஸ்ட், ப்ராயில், ஹாய்ஸ்ட், காயில், ஃபாயில், ஜாயின், வாய்டு, ஜாயிண்ட், பாயில், காயின், பாய், பாய். ஸோ இதில் மோஸ்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஓஐ அப்படின்ற சவுண்ட் வந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரைட். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள். அவுல், நவ், மவுண்ட். அந்த இடத்துல நம்ம ஓ சவுண்டு பார்த்தோம். இங்கே என்ன சவுண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவு சவுண்டு வருது. அவு இல்லைனா ஆவ் அப்படின்ற சவுண்ட் வரும். அவுல், நவ், மவுண்ட், டவுன், கவ், ஷவுட், பவ், ப்ரோ, லவ்ஸ், லவ், அவு, ரவுண்ட், ஃபவுண்ட், ஸ்பவுஸ், க்ரௌட், மவுஸ், லவ். ஸோ இந்த மாதிரி சவுண்டில் அவு அப்படின்ற சவுண்டில் வந்ததுன்னா தான். ஸோ ஏ, அந்த ஏன்ற இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டும், யூன்றது யூ. இது மாதிரி நீங்கள் கூட மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ் அப்படின்ற சவுண்டில் வந்ததுன்னா அது
கடைசியாக இருக்கிற டிப்தாங். ஸோ இத்தனை டிப்தாங் இருக்குது. இதில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஒன்று இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதில் என்ன டிப்தாங் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இல்லைனா இதில் கொடுக்கப்பட்ட 4 வார்த்தையில் டிப்தாங் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பரில் அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்தாங். டிப்தாங்கில் முடிகிற வார்த்தையை கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், லக்கு. லக். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஏதாவது இந்த சவுண்டு வருதா பாருங்கள். இய, உவ, அவ், ஓ, அதுக்கப்புறம் ஐ, இந்த மாதிரி எதனா சவுண்டு இதில் வருதான்னு பாருங்கள். எதுவுமே வரல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சர். நேச்சர் இதுலேயும் வவ்வல் இருக்குது பாருங்கள். ஏயுஆர்இ. இதில் எதனாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த லெட்டர் எதனாவது வருதான்னு பாருங்கள். இய, ஏ, 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 அந்த மாதிரி நிறைய வார்த்தை பார்த்தோம் இல்லையா? அதில் எதனா சவுண்டு வருதான்னு பாருங்கள். இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்னோ. இப்போ இதில் பாருங்கள் என்ன சவுண்டு வருதுன்னு பாருங்கள். ஓ, ஸ்னோ வருது இல்லையா? அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் வித் டிப்தாங். அப்போ இறுதியில் முடிக்கும் பொழுது உங்களுக்கு டிப்தாங்குடைய சத்தம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன சவுண்ட் வருது? ஓ அப்படின்னு சவுண்ட் வருது இல்லையா? அப்போ இதில் என்ன இருக்குது? டிப்தாங் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம டிக் பண்ணுவோம். ஆப்பிள். ஸோ இதில் எதனாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூமெண்ட் இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. மறுபடியும் பார்த்துங்க. அவ், ஓய், ஐ, உவ, ஏ, ஏய், ஓ, இய. ஸோ இந்த சவுண்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த வார்த்தையில் அது இருக்கா இல்லையா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது டிப்தாங். ஸோ டிப்தாங்னா என்ன சொல்லியிருக்கேன், 2 வவல் ஒன்றா சேர்த்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அது டிப்தாங். ஒரு வவலை நம்ம சொன்னோம்னா அது மோனோதாங். டிப்தாங்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிளைடிங் வவல். ஏன்னா அதோடைய சவுண்டு, வவலுடைய சவுண்டு ஒரு வவல்லேருந்து இன்னொரு வவலுக்கு ட்ராவல் ஆகும். ரைட்? மொத்தம் எத்தனை காமன் டிப்தாங் இருக்குன்னா 8 டிப்தாங் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் தான். அதனால் 8 இருக்கா அப்படின்னு கேட்குறது கொஞ்சம் ரொம்ப குறைவான வாய்ப்பு தான். அப்போ நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ரைடு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து இதில் எது எதுலாம் டிப்தாங் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை எதில் மட்டும் டிப்தாங் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். லாங் பபல் டீம். லாங் பபல் டீம். இது மோர் சிமிலர் டு டிப்தாங் தான். டிப்தாங் மாதிரி தான். ஆனால் டிப்தாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் பபல் டீம்னா ஒரு பபல் வந்து அதாவது ஒரு 1 இல்லை 2 இல்லை 3, அதாவது 1க்கு மேற்பட்ட பபலை ஒன்றா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு பபலுடைய சவுண்ட் வந்து லாங் டேர்மாக இருக்கும். ஒரு வார்த்தையில் 2 பபலோ 3 பபலோ ஒன்றா சேர்ந்துருக்கும். மோஸ்ட்டாக 2 தான். அந்த 2 பபலில் ஒரு பபலுடைய சத்தம் மட்டும் அதிகமாக கேட்கும். மோஸ்ட்டாக முன்னாடி வர்றது தான் அதிகமாக கேட்கும். இப்போ இங்கே பாருங்கள், எ லாங் பபல் டீம். டீம்னா 2 இல்லை 2க்கு மேற்பட்ட ஜோடி, அதாவது 2க்கு மேற்பட்டவங்க. ஒரு 2 பபல் இல்லை 2க்கு மேற்பட்ட பபல் வந்து ஒன்றா இணைஞ்சு இருக்கும்போது அதனுடைய ஒரு பபலுடைய உச்சரிப்பு அதிகமாக இருக்கிறது. அது பேர் தான் லாங் டேர்ம் பபல். எ லாங் பபல் டீம் இஸ் when 2 bubble appear. ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க 2 பபல் தான். 2 bubbles appear together. டிப்தாங் மாதிரி தான். டிப்தாங்னா என்ன? ப்ரொனவுன்ஸ்டு டுகெதர். 2 பபலை ஒன்றா ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அது டிப்தாங். லாங் பபல் டீம்னா 2 பபல் வந்து ஒன்றா அப்பியர் ஆகும், ஒன்றா வரும். அதில் ஒரு பபலுடைய உச்சரிப்பு மட்டும் அதிக நேரம் எடுக்கும். இன் எ வேர்ட் அண்ட் ஒர்க் ஆஸ் எ டீம் டு மேக் எ சிங்கிள் லாங் பபல் சவுண்டு. ஸோ அப்போ 2 ஒன்றா சேர்ந்து ஒரு பபலுடைய சவுண்டு மட்டும் அதிகமாக கேட்கும். அதிகமாக வந்து இன்னொரு பபல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மங்கி போயிடும். அப்போ ஒரு பபலுடைய சவுண்டு தான் உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக கேட்கும். பாருங்கள், யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 2 bubbles சைடு பை சைடு. சைடு பை சைடுனா பக்கத்தில் இருக்கும். ரைட்டா? சைடு பை சைடுனா பக்கத்தில் இருக்கும். அடுத்தது பாருங்கள், they produce the long bubble sound of one of the letters. அப்போ 2 லெட்டரில் ஒரு லெட்டர் மட்டும் ஒரு பபல் மட்டும் எப்படி இருக்கும்? லாங் பபல் சவுண்டாக இருக்கும். என்னவா இருக்கும்? லாங் பபல் சவுண்டாக இருக்கும். ரைட். கொஸ்டினை பாருங்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாம்பிள்.
ஏ ஏ ஓ இ இதெல்லாம் பாருங்க. ரெயின் இதில் எத்தனை வபல் இருக்கு பாருங்க, 2 வபல் இருக்கு. எதோடைய சவுண்ட் அதிகமாக கேட்குது, எந்த வபலுடைய சவுண்டு? ரெயின் அப்படின்னா ஏ உடைய சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. அடுத்தது பாருங்க பீகாக். பீகாக் அப்போ இதோடைய இது சவுண்ட் அதிகமாக கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈயோடைய சவுண்ட். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க போட். ஸோ ஓடைய சவுண்ட் அதிகமாக கேட்குது. சி ரெண்டுமே ஈ தான், அப்போ நம்மளுக்கு ஈயோடைய சவுண்ட் அதிகமாக கேட்குது. ஸோ அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, ஏ இப்படின்னா ஏ அப்படின்னு அர்த்தம், இ இப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஓக்கு இப்படி ஓ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க, பிக் அவுட் த லாங் பபல் டீம் ஆஃப் த வேர்ட் பீகாக். இதில் லாங் பபல் டீம் என்னன்னு கேட்குறாங்க. இது எது லாங் பபல் டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் லாங் பபல் டீம். ஆனால் யாரோடைய சத்தம் அதிகமாக கேட்குதுன்னு கேட்டாங்கன்னா ஏவோடைய சத்தம் தான் அதிகமாக கேட்குது. ஆனால் டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஐ. அப்போ சிம்பிளாக அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2 பபுள் ஒன்றா சேர்ந்தா, அதாவது ஒரு வார்த்தையில் 2 லெட்டர் 2 பபுள் ஒன்றா இணைஞ்சி இருக்கிறத காமிங்க அப்படின்னு கேட்காம அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எந்த பபுள் டீமில் அதிக பபுளுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன யோசிச்சுக்கணும், முதல்ல எங்கே 2 பபுள் ஒன்றா இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் எங்கே இருக்குது. அதனால தான் நான் ஒரு ஸ்டெப் ஒன்று உங்களுக்கு வச்சுருந்தேன். பபுள் சைடு பை சைடு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. லாங் பபுள் டீம் அப்படின்னா 2 பபுள் வந்து சைடு பை சைடு இருக்கணும், அதாவது பக்கத்தில் இருக்கணும். அப்போ இதை இருக்கா, இ ஏ பக்கத்தில் இருக்கா. இப்போ இதில் சவுண்டு யாருக்கு அதிகமாக வருது, ஈக்கு தான் வருது. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா யார் டீம்னு கேட்குறாங்க. அப்போ டீம் யார், ஈவும் ஏவும் தான் டீம். அப்போ இங்கே எங்கே ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், பி. அவ்வளோதான். ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி டாப்பிக்கை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 1 மார்க்கை வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.